Hi parents and students, welcome to our dear channel. இன்னைக்கு நம்ம CBSE Maths grade 11ல இருந்து mathematical induction குறிய exercise 4.1ல உள்ள questions எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ question number 4 பாருங்க. 1 into 2 into 3 plus 2 into 3 into 4 plus and so on n into n plus 1 into n plus 2 that is equal to n into n plus 1 into n plus 2 into n plus 3 divide by 4. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் தான், இங்க இன்ட் தான் இருக்குது. ஓகே, இது பாயிண்ட் கிடையாது, இன்ட். ஸோ கரெக்டாக அதை மட்டும் சொல்லுங்க. சொல்யூஷன் சேம் ப்ரொசீஜர் தான். லெட் p of n be the given statement. என்ன கொடுத்துருக்காங்க? 1 into 2 into 3 plus 2 into 3 into 4 plus n into n plus 1 into n plus 2 that is equal to n into n plus 1 into n plus 2 into n plus 3 divide by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம ஸ்டெப் 1 பண்ண போறோம். ஸ்டெப் 1 என்ன பண்ண போறோம்னா let n is equal to 1 அப்படின்னு எடுக்க போறோம். ஓகே, substitute in first term. n is equal to 1 அப்படின்னு சொல்லி first termல தான் substitute பண்ணணும். இதுல first termங்கிறது என்னது? 1 into 2 into 3. ஓகே, 1 into 2 into 3 LHS 1 into 2 into 3 that is equal to 6. Then இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைட்னா நல்லா இருக்குன்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல n is equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். ஸோ 1 into 1 plus 1 are 2, 1 plus 2 na 3, 1 plus 3 na 4, divide by 4. Divide by 4 na multiplication பண்ணோம்னா 12, 24 divide by 4 that is equal to 6. ஓகே, இப்போ நமக்கு left hand side is equal to right hand side அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் ஆயிடுச்சு. therefore p of 1 is true அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. தென் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்டெப் 2. ஸ்டெப் 2னா என்ன பண்ணோம்னா p of k is true அப்படின்னு சொல்ல போறோம். அசியூம் பண்ண வேண்டியது அசியூம் p of n is true for some integer k is belongs to capital N. ஸோ n இருக்க இடத்துலலாம் நம்ம k போட்டு அப்ளை பண்ண போறோம். n இருக்க இடத்துலலாம் போட்டோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. p of k 1 into 2 into 3 plus 2 into 3 into 4 plus and so on plus n இருக்க இடத்துலனா k into k plus 1 into k plus 2 that is equal to k into k plus 1 k plus 2 k plus 3 divide by 4. இதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம p of k plus 1 பண்ண போறோம். ஏன்னா p of k கிடைச்சிருச்சு. தென் p of now we shall prove என்ன பண்ணோம்னா p of k plus 1 also true. We shall prove. okay, இப்போ p of k plus 1 also prove na 1 into 2 into 3 plus 2 into 3 into 4 plus இந்த k அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். k plus 2 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இது கூட k plus 1 போட்டே வரணும். k இருக்க இடத்துலலாம் நம்ம k plus 1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண போறோம். பிளஸ் k இருக்க இடத்துலனா k plus 1. இந்த k வந்து நமக்கு k plus 1 சேஞ்ச் ஆகும். k plus 1 தென் இங்க k plus 1 நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு k plus 1 ஆச்சுன்னா k plus 1 plus 1 k plus 2 k plus 2 then same
k plus 1 plus 2 na k plus 3. K plus 3. So நமக்கு left hand side உள்ள ஃபார்மை ரெடி பண்ணிட்டோம். Then right hand side பண்ண போறோம். Right hand side பண்ணோம்னா k இருக்க இடத்துலலாம் k plus 1 same k plus 1 plus 1 na k plus 2, k plus 1 plus 2 na k plus 3, same k plus 1 3 na k plus 4 divide by 4 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். So we have to prove. இப்போ என்ன பண்ண போறோம்னா we have to prove this side. So இதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கிடைச்சிருச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஷார்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண போறோம். Now we take left hand side, that is equal to 1 into 2 into 3, 2 into 3 into 4 plus and so on, k into k plus 1 k plus 2 plus k plus 1 k plus 2 k plus 3 நமக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 1ல நம்ம k plus 2 வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உள்ள வேல்யூஸை நம்ம அப்படியே இங்கே அப்ளை பண்ணிட வேண்டியதான். என்ன கிடைச்சிருக்குது? k இன்ட்டு k plus 1 k plus 2 k plus 3 டிவைட் பை 4 ஆல்ரெடி நம்ம கிடைச்சது. பிளஸ் பேலன்ஸ் இங்க என்ன இருக்குன்னா k plus 1 இந்த வேல்யூஸ் k plus 1 k plus 2 k plus 3. ஓகே, இது கிடைச்சிருக்குது. இப்ப பாருங்க இங்க 4 கீழே இருக்கு, இங்க இல்ல. சோ நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். இங்க அப்படியே எல்சிஎம் எடுத்தோம்னா காமனா இருக்க k plus 1 வெளியில எடுக்கலாம், தென் k plus 2 வெளியில எடுக்கலாம், தென் k plus 3 வெளியில எடுக்கலாம். உள்ள என்ன இருக்குன்னா k by 4 plus 1 இதான் நமக்கு இருக்குது. k plus 1 k plus 2 k plus 3, so k plus 4 divide by 4. இப்ப எல்லாம் நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா k plus 1 k plus 2 k plus 3 into k plus 4 divide by 4. So நமக்கு right hand side கிடைச்சிருச்சு. Therefore P of k plus 1 also true அப்படின்னு கிடைச்சிருச்சு. Answer, conclusion, by the principle of mathematical induction, P of n is true for all. Okay. Okay students, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ question number 5. question number 5ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 into 3 plus 2 into 3 the square plus 3 into 3 cube plus and so on n into 3 to the power of n அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. That is equal to 2n minus 1 3 to the power of n plus 1 plus 3 divide by 4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம சொல்யூஷன் let P of n be the given statement. 1 into 3 plus 2 into 3 square plus 3 into 3 cube n into 3 to the power of n, that is equal to 2n minus 1 3 to the power of n plus 1 plus 3. Okay, divide by 4. Then step 1, n is equal to 1 இருந்ததுனா left hand side என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். left hand side வந்து 1 into 3, that is equal to 1 into 3, that is equal to 3. Therefore right hand side is equal to n is equal to 1 அப்படின்னு போட போறோம். n is equal to 1 போட்டோம்னா 2 into 1, 2 minus 1 1 3 1 plus 1 plus 3 divide by 4 அப்படின்னா என்னன்னா இது 3 ஸ்கொயர் ஆயிரும். 3 ஸ்கொயர்னா 9 plus 3 12, 9 plus 3
divided by 4. 12 divided by 4, that is also 3. So நமக்கு right hand side, left hand side is equal to right hand side அப்படின்னு கிடைச்சிருச்சு. Right hand side அப்படின்னு கிடைச்சிருச்சு, where P of 1 is true. Okay, P of 1 is true அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். Then இப்போ step 2. Step 2க்கு என்ன பண்ண போறோம்னா, assume P of n is true for some integer k is belongs to capital N. So இப்போ என்ன ஸ்டெப் எழுதுனா, 1 into 3 plus 2 into 3 the square plus 3 into 3 cube plus k into 3 to the power of n is equal to n இருக்கிறதுல k போடணும். ஓகே, 2k minus 1 3k plus 1 plus 3 divide by 4. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம மறக்காம வச்சுக்கணும். ஸோ கே இருக்க இடத்துல இதை அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தென் இப்போ என்ன பண்ண போறோம்னா, we shall prove P of k plus 1 also true அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். So 1 into 3 plus 2 into 3 square plus 3 into 3 cube plus k இது வரைக்கும் அப்படியே இருக்குது. Then k plus 1 மறக்காம போடணும். 3 k to the power of 1, that is equal to 2k plus 2 minus 1 3 to the power of k plus 1 இன்னொரு 1 plus 3 divide by 4. ஓகே, இதை இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா என்னவா இருக்கும்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் 2k, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா 1, then 3k plus 2 plus 3 divide by 4. ஓகே, இதான் நமக்கு கிடைச்சிருக்க இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். இதான் நமக்கு கிடைச்சிருக்க செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இதான் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த k வரைக்கும் உள்ள வேல்யூஸை நம்ம அப்படியே கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா அதுக்குரிய வேல்யூஸ் என்னவா இருக்குன்னு 2k minus 1 into 3k plus 1 plus 3 divide by 4 plus k plus 1 3 to the power of k plus 1. 2k minus 1 இந்த plus 3 அப்படியே இருக்குது. பிளஸ் இதை எல்சிஎம் எடுத்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்சிஎம் எடுத்து பண்ணோம்னா இங்க உள்ள 4க்கு இங்க எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ 4k தென் பிளஸ் 4 3 into k plus 1 divide by 4. Okay, that is equal to காமனா 3 to the k power of plus 1 வெளியில எடுக்கிறோம். வெளியில எடுத்தோம்னா உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 2k minus 1 இருக்கும், plus 4k plus 4 இருக்கும், divide by 4, then plus 3 அங்க காமனா இருக்குது, வெளியில இருக்குது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். 3k plus 1 உள்ள என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. 6k plus 3 divide by 4 plus 3 அப்படியே இருக்குது. then 3 இந்த இப்ப 3k plus 1 எப்படி எழுதலாம்னா 3k எழுதலாம் டாட் 31. அதுக்கப்புறமா இங்க ஒரு 3 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இங்க உள்ள plus 3 இங்க இருக்குது, அப்படியே இருக்குது. then 6k இங்க 6k plus 3 இருக்குல்ல, இங்க வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம 3 காமனா வெளியில எடுக்கலாம். இன்னொரு 3 நம்ம காமனா வெளியில எடுத்தோம்னா இங்க 2k நமக்கு சேஞ்ச் ஆகும். இங்க இன்னொரு 3 வெளியில எடுக்கிறோம். வெளியில எடுத்தோம்னா உள்ள 2k plus 1 divide by 4 plus 3 நமக்கு சேஞ்ச் ஆகும். இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. 3k
k plus 2 எழுதலாம். இதுக்கு மேலேயும் 1 இருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணணும். ஸோ எல்லா மல்டிபிகேஷன் இருந்ததுன்னா m plus n plus n அந்த டேர்ம்ல போட்டோம்னா k plus 2 நமக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனா உள்ள 2k plus 1 divide by 4 plus 3. ஓகே, which is true. நமக்கு இதான் நமக்கு கிடைக்க வேண்டியது. Which is true. Therefore, P of k plus 1 also true. By the principle of mathematical induction. Mathematical induction, P of n is true for all n is belongs to capital number, capital natural numbers. Okay. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்த சம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. Prove the following by using principle of mathematical induction for all n is belongs to capital N. One into 2 plus 2 into 3 plus 3 into 4 and so on to n into n plus 1 is equal to n into n plus 1 into n plus 2 divided by 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Same procedure. Solution. Let P of n be the given statement. அப்படின்னா 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 and so on to n into n plus 1, that is equal to n into n plus 1 into n plus 2 divide by 3. ஓகே, இதான் கொடுத்துருக்கிறது. இப்போ என்ன பண்ண போறோம்னா நார்மலா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் பண்ண போறோம். ஸ்டெப் 1 போட்டுக்கோங்க. ஸ்டெப் 1 போட்டோம்னா let n is equal to 1. n is equal to 1 நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to என்னவா இருக்க போகுதுன்னா 2 அப்படிங்கிற ஆன்சர் இருக்குது. என்ன ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணா 2. தென் ரைட் ஹேண்ட் சைட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடு is equal to 1 into 1 plus 1 not 2, 1 plus 2 not 3, divide by 3, 3 cancel ஆச்சுன்னா 2. Okay, so left hand side is equal to right hand side. P of 1 is true அப்படின்னு கழிஞ்சிருச்சு. Then step 2. Step 2 assume பண்ணணும். இப்போ first நம்ம எடுத்திருக்கோம். Then இப்போ assume பண்ண போறோம். Assume that P of n is true for some integer k is belongs to capital N. Okay, இப்போ நம்ம அப்படியே எடுத்து எழுத போறோம். 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus n into n plus 1, n அப்படிங்கிற இடத்துல k போடணும். That is equal to k into k plus 1 k plus 2 divide by 3. இதான் நமக்கு கிடைச்சிருக்க first equation. Next step என்ன பண்ண போறோம்னா we shall prove P of k plus 1 also true. இதுவும் true அப்படி சொல்லி prove பண்ணணும். ஓகே, இதையும் prove பண்ணணும்னா P of k plus 1 அப்படிங்கிற இடத்துல என்னெல்லாம் போட போறோம் பாருங்க. 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 and so on to k into k plus 1. Okay, k into k plus 1 plus மறுபடியும் k இருக்க இடத்துல k plus 1. இந்த மாதிரி கால்குலேஷன் வர்றப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து மெதுவா பண்ணுங்க, அவசரம் வேண்டாம். ஏன்னா k கூட ஒரு வாட்டி 1 கூட்ட வேண்டியிருக்கும், ஒரு வாட்டி கழிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த இடத்துல கன்ஃபியூஸ் இல்லாம கொஞ்சம் கிளியரா எழுதிக்கோங்க. ஆக்சுவலி ரொம்ப ஈஸி சாப்டர் தான். ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என்னதுனா 1 into 2, 2 into 3 plus 3 into 4 and so on to k into k plus 1 plus k plus 1 into k plus 2 that is equal to k plus 1 k plus 2 k plus 3 divide by 3 அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். இதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி
லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச சில விஷயங்களை நம்ம இப்படியே அப்ளை பண்ண போறோம். இது வரைக்கும் நமக்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ் தெரியும், கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ண போறோம். டேக் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா கே இன்டூ கே பிளஸ் 1 இன்டூ கே பிளஸ் 2 நமக்கு கிடைச்சிருக்குது. டிவைட் பை 3 பேலன்ஸ் இருக்க கே பிளஸ் 1 இன்டூ கே பிளஸ் 2. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். ஹோலா எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கே இன்டூ சாரி, இது எல்சிஎம் எடுக்க போல நம்ம காமன் அவுட் பண்ணிடலாம். காமன் அவுட் எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்கேயும் கே பிளஸ் 1 இருக்குது, கே பிளஸ் 2, இங்கேயும் கே பிளஸ் 1 இருக்கு, கே பிளஸ் 2 இருக்குது. ஸோ காமனா வெளியில எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியா சிம்பிளிஃபிகேஷன் முடியும். ஸோ பேலன்ஸ் இருக்குது இங்க கே பை 3 பிளஸ் 1 இது மட்டும் இருக்கும். ஸோ கே பிளஸ் 1 k plus 2 into k plus 3 divide by 3. இது whole multiplication பண்ணோம்னா 3 k plus 1 k plus 2 k plus 3. That is equal to right hand side. Therefore, P of k plus 1 also true. By the principle of mathematical induction, P of n is true for all capital N. Okay, அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்த சம்ஸ்லாம் பார்க்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.